லா சர்க்கியூ சிக்னேச்சர்ங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேன். பாசிட்டிவ் வைபோட ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் பார்த்தீங்கன்னா மெனு இதில் வந்து 7 கோர்ஸ் மெனு கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப சாஃப்ட். ஐயோ கீழே போட்டேன். டிஃப்ரெண்ட். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ்க்கு தான் டின்னருக்கு வந்திருக்கேன். இப்படி தான் இருக்குது. லா சர்க்கியூ சிக்னேச்சருங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லா சர்க்கியூ சிக்னேச்சர். இது வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். நம்ம அப்படியே உள்ளே போய்கிட்டே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் டேபிளுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆம்பியன்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான ஒரு நைட் தீமில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபோட ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு டேபிளுக்கும் இந்த மாதிரி ஒயின் கிளாஸஸ் செட் பண்ணியிருக்காங்க. கேண்டில் வச்சு வந்து ஒரு டேபிளுக்கும் வந்து கேண்டில் லைட் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம டேபிளுக்கு இப்போ வந்துட்டோம். என்ன மெனு வந்து இங்கே வந்து 5 கோர்ஸ் மீலும் இருக்குது, 7 கோர்ஸ் மீலும் இருக்குது. மெனு ஆப்ஷன்ஸ் இப்போ என் கையில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம சூஸ் பண்ணுறது தான், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா. அவங்க ஒரு செட் ஆஃப் மெனு வச்சுருக்காங்க. 5 கோர்ஸ் மீல் போனோம்னா நமக்கு 5 கோர்ஸ் மெனு கொடுப்பாங்க. 7 கோர்ஸ் மீல் எடுத்துக்கிட்டோம்னா 7 கோர்ஸ். அது பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. இப்போ நான் எதை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெனு இதில் வந்து 7 கோர்ஸ் மெனு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 5 கோர்ஸில் வந்து சூப்பையும் சேலடையும் இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்ற 5 கோர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிலதில் நான் வெஜ்ஜு சொல்லியிருக்கேன், சிலதில் நான்வெஜ் சொல்லியிருக்கேன். ஹேம் எல்லாம் இருந்துச்சு. ஹேம்லாம் வந்து போர்க்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால் அதெல்லாம் வெஜ்ஜு சொல்லிட்டேன். மற்றதுலலாம் நான்வெஜ் சொல்லியிருக்கேன். இப்போ மெனு வந்தனே ஒன்றுனா என்னென்னு காட்டுறேன். இது வந்து ப்ரீ அப்படைசர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மல்டிக்ரெயின் ப்ரெட்டு, அதுக்கு டிப் பண்ண வந்து ஆலிவ் ஆயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். ப்ரெட்டே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. அதாவது ரொம்ப சாஃப்ட்டு. ஐயோ கீழே போட்டேன். இது வந்து ஒரு ப்ரீ அப்படைசர், ஆமோஷ் புஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் பியோரே அப்புறம் பீட்ரூட் பியோரேன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நான். நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்டு டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளை வந்து பசிக்கிறது தூண்டுறதுக்காக கொடுக்குற ஒரு ப்ரீ அப்படைசர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்ட பிறகு நமக்கு கொஞ்சம் பசிக்கும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற கோர்ஸ் மீலெல்லாம் சாப்பிட்லாம். இது வந்து ஜம்போ லெம் கிராப் வித் சிட்ரஸ் செலிரியாக் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா செலிரியாக் ரூட்லேருந்து எடுத்த ஒரு டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. கிராபை வந்து சார்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இது டிஷ் ஒன்றுத்துக்கும் அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அதாவது அந்த செலரி ரூட்டோட ஃப்ளேவரும் அந்த கிராபோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ரெஸ்டாரண்ட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு போனாங்க, சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு போனாங்க. லா சர்க்கியூ அப்படின்னா என்னென்னா தி சர்க்கஸ் அப்படின்னு மீனிங்காக இட்டாலியனில். அதனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் தீம்டு தான் வச்சுருப்போம். இந்த டேபிளில் இந்த மங்கி பொம்மை வச்சுருக்கிறது கூட அதனால தான், சர்க்கஸை வந்து ஓரியன்டேஷனாக காட்டுறதுக்கு தான். அப்புறம் வந்து பெயிண்டிங் எல்லாம் கூட அதர் ஓரியன்டாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்துது. இந்தியாவிலேயே மொத்தம் 3 இடத்துல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று மும்பையில், அப்புறம் டெல்லியில், அப்புறம் பெங்களூரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு போனாங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பாஸ்தா. இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வெஜ் ஒன்று, நான்வெஜ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். வெஜ்ஜில் வந்து கெப்பலச்சி அப்படிங்கிற ஒரு வந்து வெரைட்டி எடுத்திருக்கோம். நான்வெஜ்ஜில் வந்து டக்கு. இந்த ஃபஸ்ட் டைம் வந்து டக் வேரியண்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். நான் சாப்பிட்டதே கிடையாது டக்கு. சின்ன சின்ன டக் மீட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிளாக் கலரில் இருக்குது பாஸ்தாவே, பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
டக்கும் நல்லா தான் இருக்குது, சிக்கன் மாதிரி இருக்குது, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா தான் இருக்குது. இந்த சாஸும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு இட்டாலியன் டிஷ் பிடிக்கிறதுனால எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து வெஜ் பாஸ்தா, ஸ்மோக்டு பட்டர்நட் அண்ட் கெப்பிலச்சின்னு சொல்லி, இது வந்து ஸ்டஃப்டு பாஸ்தா மாதிரி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்தா உள்ள வந்து ஒரு ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ஸ்டஃப்டு பாஸ்தா ட்ரை பண்ணதே கிடையாது. நல்லா வித்தியாசமாக இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு பாஸ்தாவும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, எதுவுமே ஒரே மாதிரி இல்லை. இது ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது வேறு டேஸ்ட்டில் இருந்துச்சு, ஆனால் யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து ரிசார்ட்டோங்கிறது இதுதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கிறது எடிபிள் கோல்டுன்னு சொன்னாங்க. இது வந்து பெல் பெப்பர் ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க ஒரு ரைஸ் டைப் ஆஃப் திங் தான். இது ஒரு டைப் ஆஃப் ரைஸ் தான். இட்டாலியனில் இது வந்து ரிசார்ட்டோன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து கினுவா பாப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்குமா. இது எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டிஷ்ஷு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், நம்ம டேஸ்டே பண்ணாத, நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்ல இல்லாத ஒரு டேஸ்ட். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுதான் மெயின் கோர்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து சால்மன் ஃபில்லட்டு. இந்த சைடில் இருக்கிற இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்து க்ராஷெட் ஃபெனல்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச சால்மன் ஃபிஷ் ஃபில்லட் தான். இதுதான் மெயின் கோர்ஸ் இதில் இருக்குது. இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். எதுவும் நல்லா இருக்கு, எப்பயும் சாப்பிட்ற சால்மன் ஃபில்லட் மாதிரி இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஃபஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். 2 டெசர்ட் இருக்குது. ஒன்று வந்து பீச் மெல்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் நான். பார்க்கவே அப்படியே பீச் ஷேப்பில் வந்து அவங்க வச்சு இது பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தான் இருக்குது, ஃபில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்ல வித்தியாசமான ஒரு டெசர்ட். வெளியே அப்படியே வேஃபர்ஸ் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இது ட்ரை பண்ணலாம் வாங்க. இது வந்து ஹேசல்நட் பேவ். இது வந்து ஒரு டெசர்ட் ஹேசல்நட் ஃப்ளேவரில் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன். இது வந்து ஒரு மூஸ் மாதிரி இருக்குது, நல்லா ஒரு ஹேசல்நட் சாக்லேட் ஃப்ளேவரில் ஹேசல்நட் சாக்லேட் மூஸ் மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாத ஒரு டேஸ்ட்டு தான் இருந்தது. எல்லாமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. நானும் நிறைய இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அந்த எந்த டேஸ்ட்டுமே வந்து இது கூட வந்து மெர்ஜே ஆகலை. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன். இது முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து லாஸ்ட்டில் ஃபினிஷிங்காக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க சாக்லேட் மெக்ரோன்ஸ். இதுவும் ஏதோ ஒரு டைப் ஆஃப் சாக்லேட்டு. இது வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்வீட்டோட முடிக்கணும்னு சொல்லி இது சும்மா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் 16,664 ஆயிருக்கு. இது ஒர்த்தா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா இது அவங்கவுங்களோட விருப்பம்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அக்கேஷ்னலாக வந்து 16,000 ஸ்பெண்ட் பண்ணி நான் இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணி பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை 16,000லாம் கொடுத்து நான் வரமாட்டேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். என்ன கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக நல்லாவே என்ஜாய் பண்ணி தான் இந்த ஃபுட்டை ரசித்து சாப்பிட்டேன். ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு வர லேடி கஸ்டமருக்கும் ஒரு சின்ன சொவினியர் கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.